பூரண கொழுக்கட்டை ரெசிபி நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சாஃப்டாக 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய பிடி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி. இந்த வெல்லம் கரையிற கேப்பில் நம்ம தேங்காவும் ஏலக்காவும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா வெல்லம் கரையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் அரிசி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கட்டியாக தான் இருக்கும். கலர் அது நல்லா இலகி வந்துடும். இது கூட 2 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கலர உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுமே கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே ஸ்டீமில் வச்சுடுங்க. சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி